Hey everyone, welcome back to my YouTube channel. I hope everyone's doing great. இந்த வீடியோ இன்னைக்கு நான் தமிழ்ல தான் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. So thank you so much to each one of my subscribers. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனஸ்டா சொல்ல போனோம்னா ஒரு வழி இல்லை நம்ம ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ் புட் டுகெதர் தட் வில் மேக் யூ அ ஃப்ளூவென்ட் ஸ்பீக்கர். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஒரு சில விஷயத்த நான் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் பிஃபோர் தட், இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஹாய், ஐம் கான்ஷா. ஐ ஹெல்ப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் காமெண்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இங்கிலீஷ் இல்லைனா எனி அதர் லாங்குவேஜ் ஃபார் தட் மேட்டர், இது வந்து ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ண முடியும். நான் பார்த்த நிறையா பேர் வந்து டெய்லி ஒரு 30 நியூ வேர்ட்ஸ், 40 நியூ வேர்ட்ஸ், இல்லை மந்த்லி ஒரு 100 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்குவாங்க. ஆனால் அவங்களோட ஃபவுண்டேஷன் விச் இன்க்ளூட்ஸ் கிராமர் அண்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டே போவாங்க, ஆனால் கிராமர் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களை புது வேர்ட்ஸ் கற்றுக்க வேணான்னு சொல்லலை. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேச கற்றுக்கோங்க. ஒரு பேசிக் ப்ரொனன்சியேஷன் எப்படி கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதை கரெக்டாக கற்றுக்கோங்க. பேசிக் கிராமர் மிஸ்டேக்ஸை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் மூவ் டு vocabulary. நம்பர் 2, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்ப்பாங்க, நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் படிப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் பார்த்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஒன் வே ப்ராசஸ். இப்போ நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னா இது வந்து ஒரு ஒன் வே ப்ராசஸ். இதுலேருந்து நீங்கள் ஒரு சில இன்புட்ஸ் எடுத்துக்கலாமே ஒழிய நீங்கள் இதை வந்து பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. ஆல்சோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ் வித் சம்ஒன் who knows the language well enough to guide you. நல்லா ஒரு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணாலோ இல்லை எந்த விதமான ஒரு மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக், ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் கரெக்ஷன்ஸ். இன்னும் சில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கிங் குரூப்ஸ் இருக்கும், இல்லைனா நான் ஒரு ஃப்ரெண்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது. பட் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆவீங்க, பட் எந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருப்பீங்கன்னு என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ப்ராக்டிஸ் வித் சம்ஒன் ஹூ நோஸ் த லாங்குவேஜ் வெல் இனஃப் டு கைட் யூ. இப்போ குக்கிங் கற்றுக்கணும், இல்லை கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்கணும்னா நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அது பண்ணுவோம்ல, அந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் நம்ம வந்து கற்றுக்குவோம். ஸோ சிமிலர்லி if you want to become a fluent speaker, you have to speak in the first place. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டு மற்றது எல்லாமே பண்ணுறோம். புக்ஸ் ரீட் பண்ணுறோம், அது ஒரு ஒன் வே ப்ராசஸ். உங்கள் ப்ராப்ளம் வந்து இங்கிலீஷ் புரியறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் பேசினா தான் நீங்கள் என்னென்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா நம்ம ஒரு மூவி பார்க்குறப்பையோ புக் படிக்கிறப்பையோ, எனக்கு இங்கிலீஷ் நல்லா புரியுது, அப்போ நமக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்குவோம். பட் நீங்கள் வெளியே போய் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது தான் நீங்கள் நிறையா தடுமாறுவீங்க. கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். 3, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 5 days 10 daysக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், லேர்னிங் அ லாங்குவேஜ் இஸ் வெரி டைம் கன்சியூமிங். எந்த லாங்குவேஜ்னாலும் வந்து அது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? லைஃப்பில் ஜென்ரலாகவே எந்த விஷயமே நமக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜே நம்ம கற்றுக்குறோன்னா அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ பேஷன்ஸ் இஸ் த கீ ஹியர். பொறுமையாக இருக்கிறது இங்கே ரொம்ப அவசியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பொறுமையாக இருக்கணும். ஏனே கேட்டிங்கன்னா, ஃப்ளூவெண்ட்டாக ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேசணும் பிகினர் லெவல்ல இருந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it will take you easily 10 months to 1 year to become a decent speaker.
That's it for today's video. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். If you see me for the first time, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Also don't forget to follow me on Instagram. ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். I'll see you very soon in my next video. வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் drop them in the comments below. Bye.